பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். சங்கீதம் 62:8 ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். பாருங்களேன், எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஜனங்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து, நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். நோ மேட்டர் வாட் சீசன், நோ மேட்டர் வாட் சர்க்கம்ஸ்டான்சஸ், எந்த சூழ்நிலையிலும் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, எக்காலத்திலும் அவரை நம்புங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு டைமில் அவர்கள் கர்த்தரை நம்புகிறார்கள், ஆனால் பிரச்சனை தலைக்கு மேலே ஏறி போகும் பொழுது அவருடைய நம்பிக்கை எல்லாம் குறைந்து விடுகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். பாருங்களேன், தாவீது எந்த காலத்திலும் அவரை நம்பினான். எக்காலத்திலும் அவரை நம்பணும். ஒருவேளை உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சூழ்நிலை ஆனாலும் அவரை நம்புங்கள். அது மாத்திரமல்ல, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க. வேதவசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரை நம்புவது மாத்திரமல்ல, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க. யோர் ஹார்ட், உங்களுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். உங்கள் இருதயத்தில் அவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்க. வேத புஸ்தகத்தில் 1 சாமுவேல் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாள் பாருங்கள் அழுது கொண்டே இருந்தாள். ஆனால் ஒரு நாள் வந்தது, அன்னாள் தேவ சமூகத்தில் அவள் தன்னை ஒப்பு கொடுத்து அவள் கர்த்தரை நம்பினாள். நம்பினது மட்டுமல்ல, அவள் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள். ஊற்றிவிட்டதுனால கர்த்தர் அன்னாளுக்காக அவர் மனம் இறங்கினார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவள் இருதயத்தை ஊற்றுங்க. உங்களுடைய ஹார்ட்டை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நாவுனால அவங்க வார்த்தைகளை சொல்லுகிறார்களே தவிர இருதயம் முழுவதும் பாரத்தோடு இருக்கிறது. இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்க. எப்படி பாருங்கள், அந்த தைலத்தை கொண்டு வந்து அவர் பாதத்தில் ஊற்றி விட்டது போல அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க. வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இந்த நாள் அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருந்து, துணையாக இருந்து, கேடகமாக இருந்து அவரை நம்புகிறவர்களை எக்காலத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எக்காலத்திலும் அவர்களை ரட்சிப்பார். எக்காலத்திலும் அவர்களை விடுவிப்பார். எக்காலத்திலும் அவர்களோடு கூட இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் மேல் தம்முடைய கிருபையை வைத்து அவர்களை நடத்த கர்த்தர் வல்லவர். சோர்ந்து போகாதீங்க, அவரை நம்புங்கள், இருதயத்தை ஊற்றுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்மையே நம்பி வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.